தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லெஜண்ட் சரவணன் இஸ் அண்ட் ஆஸ் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நான் என்னோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவேன். ஏன்னா என்னடா உனக்கு அதுக்குள்ளே ஃபேன்ஸா? கௌரி கிஷன் உங்களோட அந்த ப்ரெஸ் ரிலீஸ், ப்ரெஸ் மீட், அந்த இது இங்கே எதிர்த்து நின்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ராம் சார் சொன்னார் நானும் ரவுடிதானில் வந்து கை பிடிச்சாங்கன்னு. ஸோ பக்கத்துலேருந்து நான் தான் பார்த்தேன். அதை ஃபஸ்ட் வாட்டி என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் வந்து சும்மாரா அப்பெல்லாம் இல்லை நிஜமாலேடா அப்படின்னு சொன்னால் நம்ப முடியல, கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு. நிஜமாலே நயன்தாரா உன்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா. ஒரு நாள் நான் வந்து iPhone 12, 10 ஏதோ ஒரு ஃபோன், மினி ஃபோன் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். பரவாயில்லடா 36,000 ஃபோனுனால வாங்க முடியுது, லைஃப் பயங்கரமாக இருக்கடா, நம்மளுக்கு தானே கரெக்டாகவே இல்லை அப்படின்னா. அப்போ தான் அவன் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருந்தான். வாசலில் ஃபெராரி கார் நிற்குது. நயன்தாராவோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆக்கோலேருந்து அந்த பாட்டு வரும். அந்த படத்தில் ஆக்கோ படத்தில் அனிருத் ஹீரோவாக நடிக்க வேண்டியது, நான் அனிருத் 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டிய படமாக அது இருந்திருக்க வேண்டியது. இங்கே எனக்கு என்ன யாரும் இல்லையே பாட்டு வருது ப்ரோ அப்படின்னாரு. இந்த பாட்டு திரும்ப நான் அந்த சொன்னல அதே காதலி, அந்த காதலிக்காக நான் வந்து பாடின பாட்டு ப்ரோ அது. மிஸ்கின் சார், ஹாய் சார், நான் தான் ஆர்ஜே பாலாஜி. ஏதோ சும்மா குத்து மதிப்பாக ஒரு வணக்கம் வச்சிட்டிங்க. நான் ஆர்ஜே பாலாஜி, நான் தமிழ் படத்தெல்லாம் நடிச்சிருக்கேன். எப்படி நான் நடித்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து சொல்லுவீங்க, டேய் பாலாஜி உன் படம்லாம் நான் பார்த்தது இல்லைடான்றீங்க. இல்லை, அண்ணனோட அவுட்ஃபிட்டே வந்து ஒரு கதை சொல்லுது, உங்களுக்கு தெரியுதா? கருப்பாப்பா? ஆமாண்ணே. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? தொண்டை கொஞ்சம் ஊடி பாப்பா, ஒழுங்காக போகாதனால கட்டிக்கிச்சு. ஸோ குட் டு see you guys. அண்ட் ராம் சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணம், இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நயன்தாரா. ஸோ அவங்க தான் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டாங்க, 2 நாள் முன்னாடி கூப்பிட்டாங்க, நேற்று இன்னைக்கு. இந்த டைரக்டர் வந்து எனக்கு கூப்பிடல, அவர் தான் இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்டு. பட் விக்னேஷ் சிவனுக்கு தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்கும், அதனால் அவர் கூப்பிட்ருக்க மாட்டார், எனக்கு புரியுது படி. பட் எல்ஐகே இந்த படத்தோட கதை எனக்கும் 2012-13 தெரியும். விக்னேஷ் சிவனையும் எனக்கு அதே 2011-12 அந்த டைமில் தான் தெரியும். சினிமாவில் இருக்கிற எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், அதில் அவர் ரொம்ப முக்கியமானவர் விக்னேஷ் சிவன். அண்ட் நார்மலாக விக்னேஷ் சிவன் வந்து லக்கி மிக்கி பாய் ஏதோ சொன்னார், அவர் இங்கிலீஷ் கவிதை. அவர் நிஜமாலே லக்கி தான். அவருக்கு நிறைய பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நயன்தாராவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ ராம் சார் சொன்னார் நானும் ரவுடிதானில் வந்து கை பிடிச்சாங்கன்னு. ஸோ பக்கத்துலேருந்து நான் தான் பார்த்தேன் அதை. ஸோ என் முன்னாடி தான் அந்த காதல் கதை அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டாக டெவலப் ஆச்சு. ஃபஸ்ட் வாட்டி என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் வந்து சும்மாரா அப்பெல்லாம் இல்லை நிஜமாலேடா அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் நம்ப முடியல, கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு. நிஜமாலே நயன்தாரா உன்னை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னா. ஆமாண்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட்லாம் வெடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஃப்ரெண்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அப்புறம் நயன்தாரா கிட்டே கேட்டேன், ஏய் நீ விக்கியை லவ் பண்ணுறியா அப்படி கேட்கும்போது ஆமாண்ணே அப்படின்னா. அப்படியே அன்றைக்கி பார்த்த லவ் இன்றைக்கும் அவங்க வந்து அப்படி தான் லவ் பண்ணுறாங்க, உருகி லவ் பண்ணுவாங்க. ஸோ நயன்தாராக்கு விக்கியை பிடிக்கும், அனிருத்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச பிரதீப் ரங்கநாதனுக்கு அவரை பிடிச்சி படம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். ஆனால் அவருக்கு வேண்டி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம படம் பிடிக்குமா, டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் வந்து iPhone 12, 10 ஏதோ ஒரு ஃபோன், மினி ஃபோன் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். லைஃப் பயங்கரமாக இருக்குடா, உனக்கு சந்தோஷமாக இருக்க, நினச்சா ஒரு ஃபோன் வாங்குறேன், உன் லைஃப் சூப்பராக இருக்குடா அப்படின்றான். நான் வந்து இல்லைடா ஒரு ஃபோன் தான் 36,000. பரவாயில்லடா 36,000 ஃபோனுனால வாங்க முடியுது, லைஃப் பயங்கரமாக இருக்கடா, நம்மளுக்கு தானே கரெக்டாகவே இல்லை அப்படின்னா. அப்போ தான் அவன் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருந்தான். வாசலில் ஃபெராரி கார் நிற்குது. நயன்தாராவோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து அம்பா இதெல்லாம் உனக்கு தெரில, உனக்கு இந்த ஐஃபோன் தெரியுதான்னு. ஸோ எல்லாருக்குமே விக்கியை பிடிக்கும், விக்கிக்கு எல்லாம் நல்லது நடக்கும். விக்கி வண்டி ஒரு டோர் போட்டு ரொம்ப டைட்டாக மூடி வச்சுப்பார், அதை வந்து அலோவ் பண்ண மாட்டார். பட் நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கிற நிறைய நல்லவங்க, நிறைய டேலண்டட் பீப்புள் இந்த படத்தில் இருக்காங்க. ஐ வில் ஸ்டார்ட் வித் பிரதீப் ரங்கநாதன். நிறைய பேர் கேட்பாங்க, எல்கேஜியில் வந்து என்னோடய படம் எல்கேஜியில் ஃபஸ்ட்டு சீன் வந்து என்கிட்ட வந்து லவ் பண்ணுற 2 பேர் வருவாங்க. அவங்க பிரச்சனையை சொல்லும்போது இந்த ஃபோனை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க, காலையிலையும் லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இது லவ் டுடே படம் மாதிரி இருக்குது, எல்கேஜி தான் ஃபஸ்ட்டு வந்தது, எப்படி நீங்கள் வந்து லவ் டுடே படத்தோட கதையை எடுத்தீங்கன்னு. அந்த சீன் எழுதி கொடுத்ததே பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ எல்கேஜி படத்துக்கு ஒரு டிராஃப்ட் டைலாக் வந்து எனக்கு பிரதீப் ரங்கநாதன் எழுதி கொடுத்துருக்கார். எனக்கு அப்போலேருந்து அவர் தெரியும். அண்ட் இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் நீங்கள் யாரோட ஃபேன் அப்படின்னா நான் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன் சொல்லுவேன்.
நான் 2.5 வருஷமாக கருப்பு படம் எழுதி நடித்து டைரக்ட் பண்ணி ஸோ இந்த வேலை பண்ணிருக்கும்போது நிறைய படம் வந்துருச்சு நடுவில். ரஜினி சார் படம் வந்தது, விஜய் சார் படம் வந்தது. ஸோ இதெல்லாம் டீமோட எல்லோரும் ஒரு 15-20 பேர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதே டைமில் தான் வந்து டூட் வந்தது. ஸோ எப்படி அவங்க படத்தில் ஃபஸ்ட் டே போகணுன்னு ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி நாங்கள் டீமோட ஃபஸ்ட் டே போகணுன்னு ஆசைப்பட்டது உங்களோட டூட் படம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கவர்ந்துருக்கீங்க. நான் யங்ஸ்டராக தெரியல, பட் ஸ்டில் எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஸ்டார் பார்க்குற மாதிரி இருக்குது பிரதீப். ஐ ஆல்வேஸ் envied you as a great talent and I'm very happy உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்குது. யூ வில் பி ஹியர் ஃபார் அ லாங் டைம் அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு பெரிய ஸ்டாராகவே இருப்பீங்க. நீங்கள் பண்ணுறது ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிக்குது பார்க்குறதுக்கு. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு டூட் படம் பார்க்கும்போது முதல் ½ அன் ஹவருக்குன்னா இவன் வந்து பால் பாக்கெட்டை வாயில் கிடைக்கிறான், இதை தூக்கி போடுறான், அப்படிலாம் இருந்தது. பட் 35th மினிட்லேருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யூ பிரதீப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அனிருத், இந்த படத்துக்கும் அனிருத்துக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த படத்தில் ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆக்கோலேருந்து அந்த பாட்டு வரும். அந்த படத்தில் ஆக்கோ படத்தில் அனிருத் ஹீரோவாக நடிக்க வேண்டியது, நான் அனிருத் 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டிய படமாக அது இருந்திருக்க வேண்டியது. ஸோ அவசரமாக போயிட்டு ஒரு நைட் நாங்கள் போய் முடியெலாம் வெட்டிட்டோம் படத்துக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு முடி வெட்டினோன்னு அந்த ப்ரொடியூசர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எழுதி கொடுத்தாரு 2 லட்சம் ரூபாய்க்கு. நான் வந்து என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அந்த செக்கை போட்டு படத்தில் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே பயங்கர விமர்சையாக கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணிலாம் போட்டுலாம் பண்ணிட்டேன். 10 நாளில் பார்த்தா அனிருத் நடிக்க மாட்டேன்ட்டார். ஐயோ இப்போ காசு திருப்பி கேட்பாங்களேன்னு ஒரு பயம். ஏன்னா அப்போ வந்து 2 லட்ச ரூபாவே வந்து பெரிய காசு. ஸோ சடனாக பார்த்தா அந்த ப்ரொடியூசர் எனக்கு காலே பண்ணல. 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழிச்சு நான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட என்கிட்ட ஒரு ஈவெண்ட் பண்ணி கொஞ்சம் காசு இருந்தது கொடுத்துடலான்னு கால் பண்ணேன். அந்த ஆக்கோ படத்தோட டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் எல்லாம் உட்காந்துருக்கும்போது கால் பண்ணால் ஸ்பீக்கரில் போட்டிருந்தாங்க. அனிருத்தோட வைத் இஸ் கொலவெரி ஐ திங்க் என் ஷோவில் தான் லான்ச் ஆச்சு. நான் தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணேன். அப்போலேருந்து அவர் எனக்கு வந்து என்னோட தம்பி மாதிரி. அண்ட் அப்போலேருந்து அவர் வந்து விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு மிக பெரும் பில்லர். அவரோட முதல் படத்துலேருந்து கூட இருக்கார். நிறைய நேரத்தில் அவரை பிடிக்காத மாதிரி தான் இருக்கும், கடுப்பேற்றுவார் விக்னேஷ் சிவன். ஆனால் அதெல்லாம் மீறி ஃபேமிலி தான் கூட நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் அவர் கூட நிற்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன். அண்ட் உங்களோட மியூசிக் நானும் ரவுடி தான்லேருந்து இப்போ இந்த படம் வரைக்கும் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு விக்னேஷ்க்கு. விக்னேஷ் சிவன், நீங்கள் இந்த படத்துலேயும் பெஸ்ட் மியூசிக் அன்னிக்கிட்டேருந்து வாங்குற ஒன் ஆஃப் த ஃபியூ டிரெக்டர்ஸ். நீங்கள் தான் அதில் நம்பர் 1ல் இருப்பீங்க. அவர்கிட்டேருந்து எல்லாருமே ராக் மியூசிக் எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் மியூசிக் வாங்கலாம். பட் சோல்ஃபுல்லாக ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வாங்குற பாட்டு இந்த படத்தோட ஆல்பம் அப்படி வந்திருக்கு. கீர்த்தி ஷெட்டி, நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேன், படங்களில் பார்த்துருக்கேன். யூ லுக் அதே அளவுக்கு அழகாக எங்கள் நேர்லேயே இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் உங்களுக்கு தமிழில் மிக பெரும் வெற்றி படமாக இருக்கட்டும். கௌரி, ஆல் த பெஸ்ட் உங்களுக்கும். 96ல் பார்த்தேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கினீங்க, அதுலேயும் வந்து ஃபயர்லாம் நானும் விட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் என்னோடய வாழ்த்துக்கள். மாளவிகா மேம், யூ ஆஸ்ட் மீ டு ஐ லுக் பெட்டர் நவ் பிஃபோர்னு. யூ லுக் கிரேட் ஆல்வேஸ் அண்ட் நவ் ஈவன் பெட்டர். வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. அண்ட் ராஜீவன் சார், முத்துராஜ் சார் அண்ட் பிரதீப் பி ராகவ், உங்கள் கூடலாம் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில்லை, பட் ஐ envy your ஒர்க். அண்ட் பிரதீப் பி ராகவ், விக்னேஷ் சிவன் தான் என்கிட்ட சொன்னார், இந்த ஜென்ரேஷனோட ரொம்ப முக்கியமான ஒரு எடிட்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான ஒரு டேலண்ட்டுன்னாரு. அண்ட் கண்டிப்பாக அது உண்மை தான். நீங்கள் இன்னும் நிறையா செம்ம மேஜிக் பண்ணணும். ஐம் விஷிங் யூ வெல். அந்த என்டையர் டீமுக்கு, LIK டீமுக்கு ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி வர படம். விக்னேஷ் சிவன் இந்த படத்தை ரொம்ப வருஷமாக கன்சீவ் பண்ணி கரெக்டாக மெட்டீரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணார். இப்போவும் வந்து இந்த படம் பின்னாடி ஒரு பெரிய பெயின் இருக்குது. 4 வருஷம், அதாவது ஒரு BE நீங்கள் இந்த காலேஜ்லேருந்து படிச்சுட்டு போகும்போது எப்படியோ அது மாதிரி ஒரு 4 இயர்ஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இதை அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. சீக்கிரமே எக்ஸாமை எழுதிட்டார். ரிசல்ட் 10ஆம் தேதி. ஸோ எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் நம்மளுக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஆல் தி பெஸ்ட் விக்னேஷ் சிவன். குட் லக். நீங்கள் ஒரு பயங்கரமான டேலண்ட். தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரிஜினல் ஃபிலிம் மேக்கரில் நீங்கள் ஒருத்தர். எங்கேயும் காப்பி அடிக்க மாட்டீங்க, ஹியூமர் நல்லா வரும், பயங்கரமாக பாட்டு எழுதுவீங்க, செமையாக லவ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ இயர். அண்ட் அகெயின் இந்த படத்தோட லலித் ப்ரொடியூசருக்கும் நயன்தாரா ப்ரொடியூசருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த படம் நிறைய காசு பண்ணி கொடுக்கட்டும், நிறைய பேர் வாங்கி கொடுக்கட்டும். ஹாய்ப்பா தம்பி, உனக்கும் என் வாழ்த்துக்கள். மிஸ்கின் சார், ஹாய் சார். நான் தான் RJ பாலாஜி. ஏதோ சும்மா குத்து மதிப்பாக ஒரு வணக்கம் வச்சிட்டிங்க. நான் RJ பாலாஜி. நான் தமிழ் படத்தெல்லாம் நடிச்சிருக்கேன். எப்படி நான் நடித்த படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே வந்து சொல்லுவீங்க, டேய் பாலாஜி உன் படம்லாம் நான் பார்த்தது இல்லைடான்றீங்க. இல்லை, ஆமாம், நீங்கள் எப்படி படமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் தான் சார் விக்னேஷ் சிவன். அவரும் டைரக்ட்லாம் பண்ணுவார், தமிழ் படம்லாம் எடுப்பார். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு திஸ் ஈவென்ட் சார். நன்றி, உங்களை பார்த்ததில் சந்தோஷம். எஸ், நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டீங்க. அண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே. நீங்கள் வந்து டியூட் FDFS பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நீங்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு FDFS பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். அதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட்டு கொடுத்தீங்கன்னா.
சரி அவர் பிஇ பண்ணாருன்னா நான் பிஎஸ்சி பண்ணேன் 3 வருஷ கோர்ஸ் மாதிரி. நான் ரொம்ப நாளாக இதை எழுதி ரொம்ப நிறைய வேலைக்கு அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ரொடியூசர் பார்த்துட்டாங்க, ரொம்ப பிடிச்சது. படத்தில் வேலை பண்ண எங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ May 14th கருப்பு படம் ரிலீஸ் ஆகும். வாவ். ஸோ இது இன்னொரு படத்தோட ஸ்டேஜ்ன்றதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம் இங்கே என் படத்தை பற்றி பேசுறதுக்கு. பட் எப்போ வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மரில் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுற படமாக இருக்கும். நான் பொடனிலேருந்து ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக வாங்கடான்றாங்கன்னு எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியலன்னு. ஸோ தமிழ் புத்தாண்டுக்குள்ளே அடுத்த பாட்டு வரும். அடுத்த பாட்டு வருது. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட ரொம்ப ரொம்ப நன்றி ஆர்ஜே பாலாஜி அண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். ஏன் லைக் அதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் இருக்கு. நான் வந்து உங்களை மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. அவன் என்னன்னா பெங்களூர்ல இருந்தா. ஸோ நான் ஒரு நாள் பெங்களூருக்கு போய் நானும் அவளும் படம் பார்த்தோம். என்ன படம்? நானும் ரவுடிதானோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ என்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி எப்போவுமே நான் வந்து விக்கி ப்ரோ பேரும் வந்து சேர்த்து தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் எனக்கு. அப்போது இப்போ எனக்கு லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு எனக்கு ஒரு விக்கி சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு. ப்ரோ ஒரு கதை இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னார். என்ன வாழ்க்கடா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா நான் நினச்சி பார்த்ததில்ல. நான் போய் கட் அடிச்சுட்டு ஒரு படம் பார்த்த டைரக்டரோட இப்போ நான் ஒர்க் பண்ணுவேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். அவர் கதை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, படம் வந்து 2040 நடக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னார். எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நான் டேரக்டராக இருக்கும் போதே ஃப்யூச்சரில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதே என்னோட ஆசையாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் கதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது இது திருப்பி ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா இந்தியாவில் ரொம்ப கம்மி ஃப்யூச்சரில் பேஸ் பண்ணி படம் வர்றது. சொன்ன உடனே எனக்கு வந்து வா சூப்பர், என்ன வாழ்க்கடா அப்படின்னு இன்னொரு தடவை இருந்துச்சு. அப்போ கதை நரேஷனில் சொல்கிறாரு, இங்கே எனக்கு என்ன யாரும் இல்லையே பாட்டு வருது ப்ரோ அப்படின்னாரு. என்ன வாழ்க்கடா அப்படின்னு 3வது தடவை ஆகுது. ஏன்னா அந்த பாட்டு திரும்ப நான் அந்த சொன்னல அதே காதலி, அந்த காதலிக்காக நான் வந்து பாடின பாட்டு ப்ரோ அது. அதாவது நம்ம சிங்கிங் ஸ்கில்ஸை வந்து வெளியே காட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து காமிச்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற. அவளும் இம்ப்ரெஸ் ஆனால் நான் இப்போ பாடினேன்னா நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆக மாட்டீங்க. ஸோ அந்த பாட்டுக்கு திருப்பி நம்ம ஹீரோவா அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயே நான் இந்த படம் பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் சரி ஓகே ஃபுல்லாக கேட்குற மாதிரி நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற வரைக்கும் சொன்னார். சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த படம் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அதை தாண்டி அனிருத் ப்ரோ மியூசிக் அப்படின்னு வந்து சொன்னார். எனக்கு முன்னாடியே தெரியும் விக்கி ப்ரோனா அனிருத் ப்ரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் எனக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷம்தான், எப்படி இருந்தாலும் அனிருத் ப்ரோ மியூசிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவரோட டேலண்ட்டை வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கே வந்து தெரியுங்க. ஆனால் நான் அதை தாண்டி ஒரு விஷயம் பார்த்தேன். அவர் ரொம்ப க்யூட்டு. ஆக்சுவலாக க்யூட்டாக இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்களா தெரிவாங்க அப்படின்றது இப்போது ட்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் எனக்கு நல்லவங்களாம் ரொம்ப க்யூட்டாக தெரிவாங்க. அதில் நீங்கள் பயங்கர க்யூட்டு ப்ரோ. இப்போ இங்கே என்னென்னா, பசங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டோட 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 ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளோதான் பசங்க. அது மாதிரி தான் ஸ்ரீ கார்த்திக்கு, அந்த மாதிரி தான் அஸ்வத், 2 பேரும் என்னை ஹெல்ப் பண்ணாங்க. என்னை கூப்பிட்டு போய் அந்த செட்டில் நிற்க வச்சாங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எஜே சூர்யா சார் வந்தார். வந்த உடனே நான் போய் பேசினேன். சார் நான் இந்த மாதிரி வேல்ஸில் வந்து சைன் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட கதை சொல்லணும் சார் அப்படின்னு. சரி இப்போ நான் கேட்டுடுறேன்னாரு. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் அங்கேயே வந்து நான் வந்து சார் நான் உங்கள் கதை கேட்குறேன்ப்பா அப்படின்னாரு. நான் வந்து சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் வந்து 1 லைன் மட்டும் சொல்லிடுறேன். இல்லைப்பா நான் கேட்குறேன் சார், சார் ஒரு நிமிஷம் சார், நான் 1 லைன் மட்டும் சொல்லிடுறேன் சார் சொல்லும் போது இங்கே பின்னாடி அஸ்வத்துக்கும் ஸ்ரீகார்த்திக்கும் ஒரே ஒரு மாதிரி ஆகுது, என்னடா அவனை கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்னு. ஆனால் இப்போ என்னென்னா
வாய்ப்பு வந்து எப்போனா தான் ஒரு தடவை கிடைக்கும். அதை மிஸ் பண்ணிட்டா திருப்பி கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் ஃபுல் எஃபர்ட் போட்டுருணும். நோ சொன்னால் நோ சொல்லிட்டோம். ஸோ அதனால் சொல்லிட்டு நான் சார் ஆன்லைன் சார் அப்படின்னு, இங்கே பாருங்கப்பா நான் கண்டிப்பாக கேட்குறேன், இதுதான் என் நம்பரு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நம்பர் தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீக்லி ஒரு ரிமைண்டர் போட ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்து அவர் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து பிரதீப் சார், பிரதீப்னு சொல்ல மாட்டார், சார் தான், சார் ஆர் யூ ஃப்ரீ டுடே அப்படின்னு சொன்னார். பார்க் ஹயாட் ஹோட்டலுக்கு கூப்பிட்டாரு. அந்த அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போகிறேன். அந்த கிரெடிட்ஸ் வந்து ஃபுல்லாக எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு தான். பா பயங்கரமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க் ஹயாட் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் கதை சொல்லுன்னு சொன்னாங்க. போயிட்டு அந்த கதை முடித்த உடனே சார் சொன்னார், ஒரு 4 பாயிண்ட்டு தேவை இந்த படத்துக்கு, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு, நல்லா இருக்குது, ஒரு 4 பாயிண்ட் தேவை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா நரேட் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, நான் கவனித்தேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ நான் அன்றைக்கி ஃபேஸ் பண்ணது ரிஜெக்ஷன் தான். ஆனால் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் என்னை பற்றி என் மேலே நம்பிக்கையாக ஒன்று சொன்னார்ல, நான் நல்லா வந்துடுவேன்னு. அடுத்த 1.5 வருஷத்துக்கு நான் எப்போ லோ ஆனாலும் நான் அதை மட்டும்தான் யோசிப்பேன். எஸ்.ஜே. சூர்யா சார் எனக்கு பிடிச்ச ஒரே ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு நான் நல்லா வந்துடுவேன்னு. இல்லை நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் ஃபியூவலாக எடுத்துக்கிட்டு மோட்டிவேட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அவரும் நானும் இப்போ சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன வாழ்க்கடா அப்படின்னு எனக்கு வந்து திரும்ப ஒரு ஃபீலிங். கிருத்தி ஷெட்டி வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுகிறது ரொம்ப கஷ்டங்க. மற்ற மொழி இவன் நான் ஹைதராபாத்லாம் போகிறேன், தெலுங்கில் பேசணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி மொழி வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வராங்களோ இல்லை பக்கத்து ஸ்டேட்டு போகிறாங்க, இது அந்த மொழி கற்றுக்கிறதுன்றது அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். நமக்கே தெரியும்ல, நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் நிறைய. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல கிருத்தி ஷெட்டி வந்து ஒரு 2 வருஷம் தான் நினைக்கிறேன், அதுக்குள்ளே ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேசுகிறாங்க. அதை தாண்டி அந்த படத்துக்கு இப்போது எல்ஐகேக்கு அவங்களே டப் பண்ணியிருக்காங்க. அது பயங்கர இம்ப்ரெசிவ். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தானே அது பண்ண முடியும். வெரி மச் இம்ப்ரெஸ்ட் கிருத்தி ஷெட்டி. யோகி பாபு சாரோட என்னோட 3வது கொலாபரேஷன் இது. ஓப்பன் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்கும். அவர் சொன்ன வந்த இடம்லாம் எனக்கு பிளாஸ்ட்டு, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ சார், நிறைய பண்ணோம் சார். அண்ட் கௌரி கிஷன், உங்களோட அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், ப்ரெஸ் மீட், அந்த இது நீங்கள் எதிர்த்து நின்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் ஆக்சுவலாக கஷ்டங்க. ஏன்னா ஃப்யூச்சர்ன்றதுனால நிறைய செலவு இருக்கும். என்னோடய ப்ரொடியூசர்ஸோட எஃபர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஏன்னா இந்த 3 இயர்ஸாக மார்க்கெட் ஷிஃப்ட்டு அது இதுன்னு ஒரு ஹோல் ஜேர்னி இண்டஸ்ட்ரி ஹஸ் பின் த்ரூ. அண்ட் இது இப்போது வந்திருக்குன்னா கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் டு மை ப்ரொடியூசர்ஸ். யூஸ்வலாக எனக்கு வந்து இந்த ஜென்சிக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி படம் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் எப்போவுமே யோசிப்பேன், நான் எல்லா விதமான தரப்பான மக்களுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் தானே அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த படம் இந்த ஏஐ பேஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்னாலஜி ஃப்யூச்சர் அப்படின்றதுனால இன்னும் ஜென்சிக்கும் ஜென் ஆல்ஃபாவுக்கும் இன்னும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது ஏஐ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ChatGPT யூஸ் பண்ணுறோம்ல, அதை சொல்கிறது தான் இப்போ நம்புகிறோம். ஸோ 2040 இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது என்னடா கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்கே, நமக்கு புரியுமா அப்படின்ற ஏரியா இருந்துச்சுன்னா, இதோட ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல கமர்ஷியலான விக்கி ப்ரோ ஸ்டைலில் இருக்கிற ஒரு படம். அவர் படத்தில் என்ன இருக்கும், லவ் இருக்கும், காமெடி இருக்கும், சாங்ஸ் இருக்கும், அவங்க காம்பினேஷன் அனிருத் ப்ரோ அண்ட் விக்கி ப்ரோ சாங்ஸ் இருக்கும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் நானும் இருக்கேன் அவர் ஸ்டைலில். ஐ ஹவ் ஆக்டட் இன் இட். எனக்கு இந்த படம்
ஒரு புது முயற்சி, ஒரு புது கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதை தாண்டி லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், எப்பவுமே நான் என்னோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுவேன். ஏன்னா என்னடா உனக்கு அதுக்குள்ளே ஃபேன்ஸா அப்படின்லாம் வந்து எதாவது சொல்லுவாங்க அப்படின்றதுக்கு. ஆனால் இப்போ நான் போகிற இடம்லாம் அவங்க எனக்காக பண்ணுறதை வந்து காட்டுறதும், அவங்க எனக்காக பண்ணுறதை நான் பார்க்குறதும், அவங்க இன்டர்நெட்டில் எனக்காக சப்போர்ட் பண்ணுறதும், இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பேரை சொல்ல நான் ஏன் கூச்சப்படணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ சொல்கிறேன், என்னோட ஃபேன்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச். டேய் தம்பி, முக்கியமாக உனக்குடா, ஐ லவ் யூடா. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லெஜண்ட் சரவணன் இஸ் அண்ட் ஆஸ் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.